ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா சம்மர் ட்ரிங்க்ஸ் ஸ்பெஷலாக part 3 வீடியோ தாங்க. ஏற்கனவே 2 பார்ட் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா இளநீர் ஜூஸ் தாங்க. அதுக்கு 2 இளநீர் நல்லா உடச்சி வச்சு அதுக்குள்ளே உள்ள பல்ப்பையும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த இளநீ இதில் நிறைய மண்டி இருக்குங்க, அதனால் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா மிக்ஸி ஜாரில் அந்த இளநியோட பல்ப் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் மட்டும் எடுத்து அதோட ஒரு 4-5 க்யூப் ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோக்காண்டி தான் சுகர் சேர்த்துக்கிறேன். நார்மலாக நான் சுகர் சேர்க்கவே மாட்டேன், அது ஹெல்த்தியும் இல்லை. அதனால் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்க்கரையோ நாட்டு வெல்லமோ ஏதாவது சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ அதை பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த இளநீ தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்த இளநியோட பல்ப் ஸ்ட்ராங்காக இருக்கிறது இருக்கும்ல, அந்த இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான இது, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இளநீர் ஜூஸ் நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க ரெண்டாவது ட்ரிங்க் பார்க்கலாம். ரெண்டாவது ட்ரிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் சர்பத்துங்க. இந்த வெயில் காலத்தில் ரோட் சைடில் நிறையா கடையில் இது கிடைக்கும். நான் நிறையவே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதை வீட்டிலே ஹெல்த்தியாக ரெடி பண்ணேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் ஒரு லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் வாட்டர்மெலனில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால, அதுவும் அதிகமாக அந்த வெயில் டயத்தில் சேர்க்குறதுனால நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஜூஸஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சில்லுன்னு சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல, லேட்டாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல, உங்களுடைய சாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ சுகர் சேர்த்து விட்டாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ நமக்கு சுகர் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சர்பத் சிரப் சேர்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடியே 2 பார்ட் ஆஃப் வீடியோ ஜூஸஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். மேற்கொண்டு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் எனக்கு மேற்கொண்டு என்ன மாதிரி வீடியோஸ் போடலாங்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் அண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். இப்போது இதை நல்லா கலக்கி விட்டாச்சு. இதில் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க வாட்டர்மெலனை சேர்த்துக்கோங்க. வாட்டர்மெலனை கொஞ்சம் ஜூஸாக அடித்து கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் இன்றைக்கி அப்படியே தான் சேர்த்துருக்கேன். டேஸ்ட் உண்மைக்குமே சொல்லணும், சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சர்பத் சிரப் சேர்த்துக்கோங்க. அது கூடவே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய சப்ஜா சீட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நிஜமாகவே சொல்லணுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி குழுன்னு செஞ்சு குடிச்சு பாருங்கள். நான் கொஞ்சமாக கிளாஸில் சர்பத் சிரப்பை லேசாக சேர்த்தேன், ஆனால் அது நிற்கலை ஃப்ரெண்ட்ஸ், அது சரியாக செட் ஆகலை. அதிலே கொஞ்சம் 2-3 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அப்படியே ஜூஸை சேர்த்துக்கோங்க. இப்போது நமக்கு செகண்ட் ட்ரிங்க் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு தரும்போதுனா கிட்ஸ் நிஜமாகவே சொல்கிறேன், லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நார்மலாக லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கிறத விட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃப்ரூட்ஸ் ஏதாவது போட்டு கொடுக்கையில் கண்டிப்பாக கிட்ஸ் குடிப்பாங்க.
இப்போது தேர்ட் ட்ரிங்க் என்னென்னு பார்க்கலாம். அது வந்து ரொம்பவே சிம்பிளானதுங்க. சாக்லேட் மில்க் ஷேக்ஸ். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச மில்க் ஷேக். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா காய்ச்சியாக ஆற வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்து வச்சுருக்கேங்க பாலை. அதில் வந்து சாக்லேட் மிக்ஸை வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன். இது இல்லைங்கிறவங்க வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸ் கிடைக்கணும். அதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து குறப்பாக அரைச்சி பாலோடு சேர்த்து இல்லை நல்லா லிக்விடாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சிம்பிளாகவே ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து சாக்கோ சிரப்பை வந்து கொஞ்சமாக கிளாஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த ஜூஸை வந்து சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய சேனலில் எல்லாமே வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ரெசிபிஸாக தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபிஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும். இது மேலே வந்து கொஞ்சமாக வந்து ஹோம்மேட் சாக்லேட்டை வந்து கிரேட் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே வந்து கொஞ்சமாக வந்து நட்ஸ் வந்து சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், எம்மியான சாக்லேட் ஜூஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸுக்கு இந்த மாதிரி தரும்போது வந்து ரொம்பவே லைக் பண்ணி குடிப்பாங்க. பால் குடிக்கிறதுக்கு அழுகிற பசங்களுக்கு வந்து மில்க் ஒரு சில பசங்களுக்கு வந்து வாடை பிடிக்காது. அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 3 விதமான சூப்பரான ஜூஸஸ் வந்து பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.